வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதுவும் முக்கியமாக ஒருத்தனால ட்ரெண்ட் ஆகிருக்கு. அவன் யாருன்னு நான் வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்க்கார பையன் போல் 24 ஹவர்ஸ் எல்லாரையும் வந்து கூமாப்பட்டிக்கு வாங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பயங்கரமாக ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருக்கான். அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மேலே பயங்கர ட்ரெண்ட் ஆகி எல்லோரும் வாங்க கிளம்பி கூமாப்பட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான். ஸோ வந்து நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூமாப்பட்டி போயிருந்தேன். இங்கே கோயில் ஒன்று அங்கே இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக. அப்படி போகிறப்ப தான் அந்த ஊரை பற்றி எனக்கும் தெரிய வந்துச்சு. உண்மையிலேயே அவன் சொல்கிற மாதிரி அந்த ஊர் வந்து ஒரு நல்ல ஊர் தான். ரொம்ப பசுமையான ஊர் தான். எல்லாமே நல்லதாக இருக்கும். அந்த கூமாப்பட்டின்ற அந்த ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர், அதாவது கிருஷ்ணன் கோயில் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா அந்த கூமாப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் பையன் தான் போலவேன். பாருங்கள், ஒவ்வொரு வியூஸும் மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த பையன் சொல்கிறத நம்பி நீங்கள் அந்த கூமாப்பட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்து 2 அணை இருக்குது. பிளவக்கல் டேம், கோவிலாறு டேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேம் இருக்குது. 2 டேமுமே போகிறதுக்கு அலௌடு கிடையாது. கொரோனாவுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். பின்ன நீ எதுக்காக போன அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, மாவூத்து உதயகிரி, ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், பயங்கர சக்தி வாய்ந்த கோயில். அங்கே வந்து ஒரு நீரூற்று இருக்குது. அந்த நீரூற்று வந்து இப்போ வரைக்குமே வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரில. நான் ஸ்டாப்பாக பல வருஷங்களாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அங்கே போனோம். போயிட்டு அந்த கோயிலே ஒரு குளம் இருக்கும். அங்கே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கூமாப்பட்டியில் எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க போனோம். பார்த்துட்டு சரி பிளவக்கல் அணை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த அணையை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் அந்த அணையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆள் அறவுமே இல்லை, ஒரே அத்துவானமாக இருக்குது. கிட்டத்தில் போயிட்டோம். போய் டேமுக்குள்ளே போகலாமான்னு கேட்டால், டேம்லாம் அலோவ் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக டேம்லாம் அலோவே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, என்னடா இவ்வளோ தூரம் வந்து டேம் பார்க்க முடியலையே அப்படின்னு ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு மாடு மேய்க்கிற யாருக்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அங்கிட்டு வந்து ஒரு பாதை இருந்துச்சு. அந்த பாதையில் வந்து ஒருத்தவங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த அந்த டேம் அது வந்து எப்படின்னா, அந்த டேமுக்கு சைடில் இருக்கும். அந்த சைடு போனீங்கன்னா அந்த டேமோட வியூ இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே போகிறதுக்குலாம் நமக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது அங்கே. ஸோ அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டோம், இல்லை பெர்மிஷன் இல்லைன்ட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கனக்குள்ளே அந்த டேமை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இத்தனைக்கும் அந்த ஊர்க்காரங்களை கூப்பிட்டுட்டு தான் போனோம் நாங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த ரீல்ஸை நம்பி நீங்கள் அந்த கூமாப்பட்டிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா, கண்டிப்பாக ஃபேமிலியாக போகிறதுக்கு நாட் சேஃப், கம்ப்ளீட்லி நாட் சேஃபு. அதனால் போகாதீங்க. அந்த பையன் வந்து அந்த ஊர்க்கார பையன் போல். அந்த பையனுக்கு அந்த அருவி டேம்லாம் வழி தெரியும். அதனால் அந்த பையன் போயிடுறான். முதல்ல போலீஸவங்க செக்யூரிட்டியாக உங்களை போக விட மாட்டாங்க. அப்படியும் நீங்கள் மீறி போனீங்கனாலும் கம்ப்ளீட்டாக அது அன்சேஃபு. அதனால் ஃபேமிலியாக மட்டும் அங்கே போயிடாதீங்க. நாங்கள் அந்த ஊர்க்காரங்க, அதனால் நாங்கள் அங்கே போனோம். எங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து அங்கே போனோம் தைரியமாக. 2வது, அப்படி நீங்கள் ஃபேமிலியாக அந்த சைடு போகணும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 3 கோயில் இருக்குது. மாவூத் உதயகிரிநாதர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அப்புறம் சடதாரி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. போத்தீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு குலதெய்வம் கோயில். அது முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சதுரகிரி போகணும். இந்த 3 கோயில் போகிறவங்க, ஃபேமிலியாக போகிறவங்க போகலாம். அது வந்து அந்த சைடு தான் இருக்கும். குருவிப்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கோ, பிளவக்கால் அணைக்கோ, கோவிலாறு டேமுக்கோ, இது 3க்கும் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஃபேமிலி அன்சேஃபு. நீங்கள் தனியாக போயிருந்தால் கூட உங்களை வந்து அங்கே செக்யூரிட்டியோ போலீஸோ இருப்பாங்க. உங்களால் போக முடியாது. அந்த பையன் அந்த ஊர்க்கார பையன்றனால போகிறாரு போல். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போங்க. நன்றி.